இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2018 வெளியான ஐ ஆம் நாட் அன் ஈஸி மேன். இது ஒரு ஃபேண்டசி ஃபீல் குட் மூவி தான். ரொம்பவும் காமெடியா அண்ட் கொஞ்சம் தத்துவமா கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி கதை என்னன்ட்டுனா, பெண் வர்க்கத்தை முழுசா வெறுத்து பெண்கள்னாலே ஒரு தப்பான எண்ணத்துக்காகத்தான் நினைச்சிட்டு ஆண் கர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளே பாய்க்கு பாடம் கற்பிக்கும் விதமா ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டா, இந்த மொத்த உலகமுமே தலையில மாறி போயிடுது. இப்போ ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் இருந்தா எப்படி இருக்கும்? பெண்கள் ஆண்களை விட வலிமையானவங்களா இருந்தா, பெண் ஆதிக்கம் ஓங்கி இருந்தா, பெண்கள் ஆண்களை அடிமைத்தனம் படுத்தினா, அப்படி ஒரு கற்பனை உலகத்துல அந்த ஆண் கருவத்தில் இருக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ போய் சிக்கிக்கிறான். அவனுக்கு அங்க என்ன நடந்துச்சு, என்ன கத்துக்கிட்டான் அப்படின்ட்டு காமெடியாவும் ஃபேண்டசியாவும் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் ஒன் லைனர். அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா, என்னதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, இந்த மூவியை ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே போல யாராச்சும் பசங்களை வந்துட்டு ஒரு பெண் வேடம் போட்டு ஸ்டேஜில் போய் நிற்க வைக்கணும். யாரை போடலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற டீச்சர் வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. அங்கே ஒரு குட்டி பையன் பக்கத்தில் ஒரு பொண்ணோட உட்காந்துட்டு இருக்கிறான்ல, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சின்ன வயசுல நல்லா விளைஞ்சிட்டான் போல. அந்த குட்டி பொண்ணை உஷார் பண்றதுக்காக, மேடம் நான் போடுறேன் மேடம் அந்த வேஷத்தை நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வேஷத்தை வந்து போட்டு விட்றாங்க. ஸ்டேஜில் கொண்டு நிற்க விட்றாங்க. அப்படி ஒரு பாய் வந்துட்டு பெண் வேஷம் விட்டு அங்கே ஸ்டேஜில் போய் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அவங்க கூட படிக்கிற அந்த சின்ன குழந்தைகளும் சரி, ஸ்டேஜுக்கு முன்னால் உட்காந்துருக்கிறாங்களா, அவங்களும் வந்துட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. அது அவனுக்கு அந்த வயசுல ரொம்ப கேவலமாயிருது. ஒரு பொண்ணுக்காக இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி அசிங்கப்பட்டியடா அப்படின்ட்டு அந்த இடத்துல அவனுக்கு தோண ஆரம்பிக்குதுங்க. அதனால அங்க இருந்து அந்த வயசுல இருந்து அவன் பெண்களை வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பற்றி அவனுடைய தெரபிஸ்ட்டை வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்து சொல்லிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். வெறுக்குன்னா சுத்தமாக வெறுக்கல, சரியான பிளே பாய். ஒரு நாளைக்கு 4-5 பொண்ணுங்க கூட சுற்றுவான், வைப்பான், என்னெல்லாமோ பண்ணுவான். ஆனால் இந்த லவ், இந்த மேரேஜ் கான்செப்ட் இதில் எதுவுமே சுத்தமாக அவனுக்கு விருப்பமே கிடையாது. யூஸ் பண்ணணும், தூர போடணும், தூர விட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவனுடைய இந்த மாதிரி நினைப்பு இருக்குது. இதை பற்றி தான் தெரப்பி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவங்களும் வந்துட்டு தெரப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் டெவலப்பிங் கம்பெனி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே கூட பெண்களை ரொம்பவும் தாழ்த்தியும் ஆண்களை கொஞ்சம் வசதியும் வைக்கிற மாதிரியான ஒரு டேட்டிங் ஆப்பை பற்றி தான் அங்கே வந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிக்க போகிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து அது என்ன ஆண்களை மட்டும் கொஞ்சம் வசதி காமிக்கிறது, லேடிஸ்னாலே இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணி கேட்குறாங்க. அது உண்மை தானே, ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கம்மி தானங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆண்களும் சிரிக்கிறாங்க. அது அங்கே இருக்கிற பொண்ணுக்கு வந்து கஷ்டமாயிருது. பட் அவனுக்கு அதை பற்றிலாம் கேர் கிடையாது. ஒட்டுமொத்த பெண் வர்க்கத்தையே ஒன்லி ஃபார் தட் தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவனுடைய மைண்ட் செட். அவங்க படுற கஷ்டங்கள், கவலைகள் இதை பற்றி அவனுக்கு எதுவுமே கேர் கிடையாது. வேலையை முடிச்சுட்டு அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஒரு புக் ஸ்டோர் போகிறான். அங்கே தான் அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து ரைட்டராக இருப்பான் போல. கடைக்குள்ள போனதுமே உள்ள இருக்கிற பொண்ணுங்களா பாயிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி பார்த்ததும் அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு, என்ன சார் என்ன வேணும்ட்டு வந்துட்டு கேட்குறாப்லையா. அந்த பொண்ணையும் கூட ஒரு மாதிரி தான் பார்க்குறான். அவள்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுறான். பட் அவள் வந்துட்டு இவன் டைப் கிடையாது. அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரா. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஒன்றும் இல்லை, அவங்க ஓனர் தான் பார்க்க வந்தேன்ட்டு சொல்லும்போது, உட்காருங்க சார் நான் வந்து கூப்பிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவள் போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்கள்கிட்டே வந்து பேச்சு கொடுத்து ஜொல்லு விட்டுக்கிட்டு பயங்கரமாக வலிஞ்சு பேசிட்டு இருக்கிறான். அங்கேருந்து அவனுடைய ஃப்ரெண்ட் வந்துருந்தான். டே போதுண்டா போதுண்டா அவன் இழுத்தக்கா செய்யலாம் அங்கே ஓரமாக தூக்கி வைன்ட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போக வச்சுட்டு என்ன விஷயம்ட்டு வந்துட்டு கேட்கறதுக்குள்ள அவன் அந்த விஷயம் என்னன்ட்டு கூட தெரியல. ஆனால் அதுக்குள்ள அந்த பொண்ணு யாரா, அவன் கடையில் புதுசாக இருக்கிறாளேன்ட்டு வந்துட்டு கேட்கும்போது அவ பேர் வந்து மாதிரி அலெக்சாண்ட்ரா. உன் பாச்சாலாம் அங்கே பழிக்காது, உன் டைப்பான பொண்ணும் கிடையாது, அவள் வித்தியாசமானவன்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்க அவன் ஃப்ரெண்டுடைய ஃபேமிலி வராங்க. அவங்க வந்துட்டு பிரெக்னண்டாக இருப்பாங்க போல. இன்னைக்கு தான் அவங்களுடைய பிறந்த நாளாம். பிறந்த நாள் கூட இவன் மறந்துட்டான் போல, ஃப்ரெண்டு வந்து மறந்துட்டான் போல. அதனால பயங்கரமாக கோபப்பட்டு அங்கே இருந்து போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா டே அவளை எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பூங்கொத்து வாங்கி கொடுக்கலான்டான்ட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால கடைசியாக லைட்டாக ஒரு கொக்கியை போட்டு பார்ப்போமேன்னு இந்த அலெக்சாண்ட்ரா பொண்ணை கூப்பிட்டுட்டு பேச ட்ரை பண்ணுறான். பட் அவள் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பாஸ் இருக்காருன்னு பார்க்குறேன், இல்லை வேற மாதிரி பேசி விட்டுருன்னு சொன்னதும் அங்கேருந்து என்னடா இது இந்த பொண்ணை மட்டும் உஷார் பண்ண முடியலன்ட்டு 2 பேர் வெளியே பேசி வந்துட்டே இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போதே போற வர பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு அப்படி கமெண்ட் பண்ணிக்கிட்டு பேசி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு போயிட்டு ஒரு போஸ்ட் கம்பத்தில் மோதி பொத்துன்னு கீழே விழுந்துருத்தான். அவ்வளோதான், அப்படியே மயங்கி போயிருத்தானா. ஃப்ரெண்டு வேற தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்கிறான். ஆம்புலன்ஸ் வேற வந்துடுது. ஒரு பொண்ணு வேற என்னாச்சுன்ட்டு தட்டி எழுப்புறாங்க. அப்படியே மெல்ல கேரா அப்படி கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வேற ஒரு ஸ்கார்ப்பை மேலே போட்டுருக்கிறான். என்னாச்சுன்னு அந்த லேடி கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தோம், ஈவ்டீசிங் பண்ணி இந்த மாதிரி 2 பொண்ணுங்க எங்களை துரத்துனாங்க, அப்படி ஓடி வந்து தெரியாதமா இந்த போஸ்ட் கம்பத்தில் மோதிட்டோன்ட்டு இப்படி சொல்லும்போது இவன் அப்படியே சிரிக்கிறான். ஃப்ரெண்டு ஏதோ அந்த கூட இருக்கிற பொண்ணே சொல்லு விடுறான்னு நினச்சிட்டு இவனுக்கு கூட அந்த பொண்ணு கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கிறான். ஓகே ஃபைன் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அங்கே அனுப்பி வச்சுட்டு 2 பேருமே அப்படி நடந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பேருடைய வீடும் பக்கம் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னால ரொம்ப கேரிங்கா ஒரு லவ்வபிளா வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு போறான். இவன் முழிக்கிறான், என்னடா இது ஒரு மாதிரி அந்த லேடி ஆட்டிடியூட்லேயே வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு போறத பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான். பட் அது பெருசா இல்லைன்ட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருதாப்ல. அப்படி படுத்து தூங்கிட்டு காலையில் எஞ்சி பார்த்து இப்போ ரெடி ஆகிட்டு அவனுடைய வேலைக்காக போகலான்ட்டு அலமாரி ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனுடைய ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கு மாறா லேடிஸ் போடக்கூடிய ஸ்கர்ட்டு, ஷார்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்குது.
யாரா இது, என்னுடைய அலமாரியை யார் இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சா, ஒருவேளை வேலை பார்க்குற லேடி எதுவும் மாற்றி வச்சிட்டாங்களான்ட்டு அதில் ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டையும் எடுத்து போட்டு அங்கே எது சைக்கிளில் போகிறான். பின்னால் பார்த்தா ஹார்ட்னு எழுதிருக்குது. ஆக்சுவலாக மால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் ஆதிக்கப்படக்கூடிய அந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த மேட்ரு அவனுக்கு இன்னும் தெரியல. இவன் மற்ற பொண்ணுங்களை பண்ணுற மாதிரி ஒரு லேடி இவனை வந்து ஜொல்லு விட்டு போகிறான். இவன் முழிக்கிறான், நம்ம பொண்ணுங்களை தான் பார்த்து சைட் அடிப்போம், கலாய்ப்போம், ஒரு லேடி நம்மளை பார்த்து இப்படி பண்ணிட்டு போகுதுன்ட்டு சரி நம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுதுன்னு நினச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ் வந்தா ரிசப்ஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு மாற்றி நடந்துக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் இவன் வந்து டிஷர்ட் போட்டுக்கிறான்ல, என்னடா உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியுற மாதிரி இப்படி ஓப்பனாக டிஷர்ட் போட்டு வந்திருக்கிற அப்படின்ட்டு கவர் பண்ணிக்க உனக்கு கூச்சமா இல்லையா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் என்னடா கூச்சம்ட்டு அப்படியே உள்ள வந்தா ஆப்போசிட்டில் போகிற ஆண்கள் கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு அப்படிதான் பொம்பளை மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு உள்ள வந்தா உள்ள இருக்கிறது எல்லாமே லேடி ஸ்டாஃப் தான். 1-2 ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இவன் ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படி ஆண்கள் மட்டும் இருப்பாங்க, 1-2 பெண்கள் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பெண்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க, 1-2 ஆண்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆப்பை பற்றி ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு பொண்ணு கூட கேட்டிருப்பாங்கல்ல, அது என்ன ஆண்கள் மட்டும் வசதி, பெண்கள்லாம் என்ன அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாமான்ட்டு கேட்டிருப்பாங்க. அந்த லேடி நிற்கிறாங்க, என்னாச்சு இங்கே எல்லாம் லேடிஸாக இருக்கிறாங்க, ஏன்னா நம்ம பாஸ் வந்துட்டு ஒரு வேளை ஜென்ஸ் எல்லாம் வேலையை எடுத்துக்கிட்டு லேடிஸாக இறக்கிட்டாங்களா, இது நல்லா மஜாவாக தான் இருக்குது அப்படின்ட்டு உள்ள அப்படியே பேசி போயிட்டு வந்து பார்த்தா இந்த பொண்ணு தாங்க இவங்க பாஸாவே இங்கே இருக்குது. இதுக்கு முன்னால என்னுடைய பாஸாக இருந்தவன் இங்கே எடுபடி வேலைகள் பார்த்துக்கிட்டு ரொம்ப பணிஞ்சு போகிறான். அதெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறான். என்னடா இது, ஏதோ பிராங்க் ரேங்க் பண்ணுறீங்களா இல்லை வேற என்னமோ, காலையிலேருந்து பார்க்குறேன் எல்லாம் வித்தியாசமாகவே இருக்குது, என்ன பாஸ் என்னாச்சு நீங்கள் டீ காஃபிலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கும் போது அந்த லேடி பார்க்குறாங்க, என்னடா இவன் எடுபடி வேலை பார்க்குறவனை பார்த்து பாஸ்ன்னு சொல்கிறான், இவன் கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறானேன்ட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. உடனே அவங்க எடுபடி வேலை பார்க்குற அந்த பாஸ் அனுப்பிவிட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணதுன்ட்டு வந்து கொடுக்கும்போது அதை வாங்கி நம்மால் பார்த்தா இவன் அவன் காலத்தில் இருக்கும்போது எப்படி ஆண்களை வந்துட்டு வசதியாகவும் பெண்களை வந்து தாழ்த்தியாகவும் ஒரு டேட்டிங் ஆப் கண்டுபிடிச்சால, அது இங்கே அப்படியே உல்டாவாக போயிருக்குதா. இதை பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றும் புரியல, நான் கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட் இது, இதை உல்டா பண்ணி வச்சிருக்கீங்க, இது எப்படி சாத்தியமாகும் இங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு அந்த லேடிக்கிட்ட வந்து கத்துறானா, உனக்கு இங்கே வேலை கிடையாது நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கலான்ட்டு டென்ஷனில் வந்து அவங்க சொல்கிறாங்க. என்னடா இது, இவங்க பாஸாக இருந்துகிட்டு இருக்கிறா, நம்மளை வேலையை விட்டு போக சொல்கிறான்ட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்த இவனுக்கு ஒன்றும் விளங்கலை. ஒரு பாரில் போய் சரக்கை போட்டு யோசிப்போன்ட்டு அங்கே போய் பார்த்தா பார் டெண்டர் இருக்கிறது ஒரு லேடி, அங்கே 2 பசங்க இருக்கிறாங்க, அதுவும் பெண்கள் மாதிரி தான் காஸ்டியூம் போட்டு ரொம்ப சாஃப்டாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆர்டர் வரல, என்ன பண்ணுறீங்கன்ட்டு அமைதியாக பொறுமையாக கேட்டால் அந்த பார் டெண்டர் லேடி அவங்க 2 பேர்கிட்டையும் ரொம்ப திமிரா வந்து பேசுது. அதாவது பெண்ங்கிற ஒரு கர்வத்தில் வந்து பேசுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னமோ நடக்குது, நம்ம எங்கேயோ வந்துட்டோம்னு நினச்சிட்டு நேரா அங்கேருந்து அப்படியே ஓடுறான். அங்கே கடைகளில் பார்த்தா லேடிஸ் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலைகள் பார்க்குறாங்க, ஜென்ஸ்லாம் வந்து சாஃப்டாக ரொம்ப பொறுமையாக கேஷ் கவுண்டரில் உட்காந்துருக்குறாங்க. பல இடங்கள் இப்படி தான் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரியும் ஆண்கள் அப்படி பணிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. உடனே ஓடி போயிட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை போய் பார்க்குறான். வேற யாரும் இல்லை, அவனுக்கு எப்பவுமே தெரப்பி கொடுப்பாங்களா அவங்க தான். அவங்க கிட்ட வந்து சொல்கிறான், என்னங்க நடக்குது, நான் எதுவும் பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டானா, தலையில எல்லாமே மாறின மாதிரி இருந்த மாதிரி இருக்குது, காலில் இருந்து பார்க்குறேன் பெண்கள் தான் இங்கே ஆதிக்கம் செலுத்துறாங்க, ஆண்கள் ரொம்ப சாஃப்டாக பணிஞ்சு போகிறாங்க, என்ன நடக்குதுன்ட்டு கேட்குறான். அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஆண் உரிமைக்காக தான் இவன் பேசுகிறான் போலன்ட்டு எப்படி எடுத்துக்கிறாங்க. இங்கே எப்படி பெண்கள் அவங்க உரிமைக்காக போராட்டங்கள் நடத்துகிறாங்க, குரல் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஆள் பேசுகிறான்ட்டு அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. தம்பி இதுக்கெல்லாம் தெரப்பி கொடுக்க முடியாது, இது வேற மேட்ரு, அதாவது அந்த லேடியே பெண்ங்கிற ஒரு கர்வத்தில் தான் இருக்குது போல, நீ கிளம்புன்ட்டு அங்கேருந்து பற்றி விட்டுருந்தாங்க. வாரம் ஒன்றும் புரியல, எந்த போஸ்ட் கம்பத்தில் மோதினானோ அங்கே மோதினா பழைய மாதிரி எல்லாமே நார்மல் ஆயிருன்ட்டு அதில் போய் மோதி பார்க்குறான். ஆனால் எதுவுமே மாறின பாடே இல்லை. சத்தியமாக அவனுக்கு ஒன்றுமே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போனாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். சரி நம்ம தெரிஞ்ச பொண்ணை எவ்வளாச்சும் கூப்பிட்டு வச்சு கேட்கலான்ட்டு இவங்க தெரிஞ்ச ஒரு லேடி உண்டு, அவங்கள வந்து ஒரு பாருக்கு வந்து கூப்பிடுறான். அந்த பார்க்குள்ளே போனால் எப்படி இங்கே பார்லலாம் அந்த பொண்ணுங்க கவர்ச்சியாக நடனம் ஆடுவாங்க, அப்படி அங்கே வந்து ஆண்கள்லாம் கவர்ச்சியாக நடனம் ஆடுறாங்க. அதெல்லாம் பார்த்து இவனுக்கு என்னங்கயா நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் பார்க்குறான். ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது. சரி சரக்க போட்டு அந்த பொண்ணுகிட்டயாச்சும் இதை பற்றி எடுத்து சொல்லலான்னு பார்த்தா அந்த பொண்ணு கேட்குற தன்மையும் கிடையாது. சரி வழக்கம் போல அந்த விஷயத்துக்காக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் பெண்கள் தான் ஆதிக்கமாக, அவ தான் வந்துட்டு இவங்க பாஞ்சிக்கிட்டு வாரா. உடம்புல பார்த்தா ஒரே முடியா இருக்குது. அங்கே வந்து ஆண்கள் இந்த மாதிரி இருக்கிறது பெண்களுக்கு பிடிக்காது போல. சே கருமம், இதை கூட ஷேவ் பண்ண மாட்டியான்ட்டு மூஞ்சி சுழிச்சிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு போகுது. இதெல்லாம் ஒன்றுமே புரியாமல் அவன் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறான். அங்கே பார்த்தா அவன் ஃப்ரெண்டு பக்கத்து வீடு தானே, அவன் பெண்கள் மாதிரி இந்த வீட்டு வேலைகள்லாம் பார்க்கறது, அந்த பாத்திரம் துளக்கிறது, சமைக்கிறதுன்ட்டு எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த பக்கமாக அவனுடைய ஒய்ஃபும் கூடவே அவருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேட்ச்சில் கூட பார்த்தா அங்கே பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி மேட்சை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் ஃபுட்பால் மேட்ச் வந்துட்டு ஆண்கள் தான் ஆடுவாங்கல்ல, ஆனால் எல்லாமே உல்டாவாக இருக்குது. அண்ட் கூடவே அவன் பையன் கூட டீனேஜ் வயசு ஆகிட்டான். அவங்க கூட ஷார்ட்ஸு இந்த டாப் ஸ்லீவை போட்டுட்டு இந்த பேலட் டான்ஸ் சொல்லுவாங்கல்ல, பொண்ணுங்களாம் பெரிய பொண்ணு ஆடுறதுமே ஜிம்னாஸ்டிக் அண்ட் இந்த பேலட் டான்ஸ் எதுக்காக
ஏதாச்சும் வந்து அனுப்பி வைப்பாங்களா அந்த மாதிரி இங்கெல்லாம் பசங்க டீனேஜ் வயசு வந்ததும் அந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம ஆளு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சமயத்துல அவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துருது. பிரசவ வலி வந்தா ஐயோ அம்மான்ட்டு கத்துவாங்க. ஆனா இங்க இந்த லேடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அநேகமா நான் இன்னைக்கு குழந்தை பெற்றுவோம் நினைக்கிட்டு அவங்களே சாதாரணமா நடந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பெட்ல தான் வச்சு பிரசவம் பார்ப்பாங்க. இங்க எல்லாமே உல்ட்டா. அவங்க பாட்டுக்க ஜிம்ல புல்லப் எடுக்கிற மாதிரி மேல கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. கீழே டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா பிரசவம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு எந்த ஒரு பெயினும் தெரியலங்க. அவங்க பாட்டுக்கு சாதாரணமா கூலா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கணவர் தான் ரொம்ப எமோஷனலா பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட வலிமை அதிகம். போனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகம் போல ஜாஸ்தி நினைக்கிறேன். ஆண்கள் வந்து இங்க இருக்கிற பெண்கள் மாதிரி கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கிற மாதிரி பார்க்கும்போது தெரியுது. அதான் சொல்றேன்ல எல்லாமே தலைகீழா உல்டாவா அங்க இருக்குது. குழந்தை பெற்றதுமே அந்த சோர்வு இருந்து நம்ம மீண்டு எந்திக்கிறதுக்கே 2-3 நாள் ஆகும். இங்க குழந்தை பெற்ற அடுத்த செகண்டே அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்ல உட்காந்து சாதாரணமா என்னத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளால வந்து பொக்கே வந்து கொடுத்துட்டு இருக்கிறான். அதே சமயம் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் பாஸ் கிட்ட எனக்கு பெட்டர்னிட்டி லீவ் வேணும்னு வந்துட்டு கேட்கறான். குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஆண்கள் தான் வந்து விடுமுறை எடுத்து இருக்கணுமா. இங்க எப்படி மகப்பேறு அதுக்கான விடுமுறைன்ட்டு கொடுப்பாங்களா, மெட்டர்னிட்டி லீவ்ன்ட்டு வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் ஜாபா கூட இருக்கட்டும், குழந்தை பெத்துக்கிற டைம்ல இருந்து பெத்து அது தேறி வர வரைக்குமே வந்து விடுமுறை எடுப்பாங்க. அது வந்து மெட்டர்னிட்டி லீவ்ன்ட்டு நம்ம இங்க சொல்லுவோம். அங்க அது பெட்டர்னிட்டி லீவ்ன்ட்டு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஆண்களுக்கு விடுமுறைகள் உண்டா. அதுக்காக தான் போன்ல பேசிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட ஆமா போன்ல யாருன்னு கேட்டா போன்ல அவனுடைய பாஸ் அலெக்சாண்ட்ரான்னு சொல்லும்போது எது அலெக்சாண்ட்ராவா? அலெக்சாண்ட்ரா நம்ம ஹீரோயின்ல அவங்க தானே. ஸோ இந்த காலத்துல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் வந்து அந்த புக் பப்ளிஷ் பண்ணக்கூடிய கம்பெனில எடுபடி வேலை பார்த்த அந்த அலெக்சாண்ட்ரா, அதாவது நம்ம ஹீரோயின் இங்க பெரிய புக் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில தான் இவன் ஃப்ரெண்டுக்கு வந்து பாஸா இருக்கிறாளாம். அட அநியாயத்தை பாரு அப்படின்னு தான் நம்மால் பாக்குறான். ஸோ ஒரு வருஷத்துக்கு அவன் ஃப்ரெண்டு வந்து விடுமுறை எடுத்தா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு வேக்கன் வரும்ல. அந்த வேக்கனுக்கு இப்போ ஒரு ஆள் தேவைப்படுது. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், டே மச்சான் நான் அங்க போறேன்டா, எனக்கு வேலை இல்ல, நான் கொஞ்ச நாள் அங்க வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஓகே பெட்டர் ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்றான். போன்ல பேசுற அந்த அலெக்சாண்ட்ராவும் ஓகே யாரா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பொறுப்புள்ளவனா இருக்கணும்னு அனுப்பிவிட்டு சொல்லி போனை வைக்கிறாங்க. இப்போ அந்த அலெக்சாண்ட்ரா காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து நிறைய புக்ஸ்லாம் வந்து எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். ஆத்தரா இருந்துட்டு இருக்கிறா. ஒரு பெரிய பிசினஸ்மேன் இங்க இருந்தா எப்படி இருப்பாங்க, நல்ல கெத்தா ராயலா குடி பொண்ணுங்க பப்பு பாட்டின்னு இருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் அப்படியே உல்டாவா இருந்தா அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கிறா. இவனை அவகிட்ட வேலைக்கு அனுப்புறதுக்காக கொஞ்சம் ரெடி பண்ணணும்ட்டு இன்னும் ஹேர் கட்டிங், காலு கை உடம்புல இருக்கக்கூடிய முடியெல்லாம் ஷேவ் பண்ணி எடுத்து எக்ஸாக்ட்லி ஒரு லேடி மாதிரி கெட்டப் பண்ணி அதுவும் அவனுக்கு ஷார்ட்ஸ்லாம் போட்டு விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சரி என்ன பண்றது, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துதான் ஆகணும்ட்டு இவனை அந்த வேலைக்கு வரான். அங்க அவ பெரிய பிசினஸ் மேன் ஒரு கலைப்புல இருந்தா ஷர்ட் பட்டனை கலத்தி விட்டு காத்தோட்டத்தில் இருப்பாங்களா அப்படிதான் அவ அங்க இருந்துகிட்டு இருக்கிறா. இவரு வந்துட்டு ஜாயின் பண்றானா, ஹே நல்ல கும்முண்டா இருக்கிற, ஆனா என்னோட கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறன்ட்டு வந்து சொல்றா. அங்க ஆண்கள்லாம் ஹைட்டா இருக்கிறது பிடிக்காது போல பெண்களுக்கு. வந்து பொண்ணுங்களை அந்த பூச்சி கீச்சின்ட்டு பார்த்தாலே ஓன்ட்டு கத்துவாங்கல்ல. அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சோந்திக்கு ஒரு பூச்சியை உணவா வந்து கொடுக்குறா. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தைரியம் தாண்டா பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்துல அப்படின்னு தான் பாக்குறான். ஓகே நீ இருந்து ஜாயின் பண்ணிக்கோ, இதுதான் ஆஃபீஸ், எக்காரத்தை கொண்டு என்னுடைய டேபிள் மட்டும் டெஸ்க் மட்டும் தொடக்கூடாதுன்ட்டு வான் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. அவ போனதுக்கு அப்புறமா அப்படியே அந்த ஆஃபீஸ் சுத்தி பார்த்தா ஆண்களை அழகுன்ட்டு வர்ணிக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஜிம் எக்யூப்மெண்ட், பஞ்சிங் பேக்குன்ட்டு பெரும்பாலும் ஹெவியா ஆண்கள் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஐட்டம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே கவர்ச்சியான ஆண்களுக்கான மேகசின் கூட இருக்குதுன்னா பாத்துக்கோங்க. இங்க பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் அழகுன்ட்டு பெண்கள் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவனால தாங்க முடியல, கோவத்துல பிரஷ் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து பெண்கள்னா நம்மளை விட கம்மி, குறைஞ்சவங்க, நம்ம தான் வசதி அப்படின்ட்டு ஆண்களுக்கான ஒரு தற்பெருமை அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும்ல. அது இங்க எல்லாம் தவிடுபடி ஆனது தான் அவனால பொறுத்துக்க முடியல. கோவத்தை டென்ஷனை ஏற்படுத்துது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அவ ஒரு லக்ஸுரி கார்ல வந்து இறங்குறா. பெண்களை மயக்கிறதுக்காக நாம எப்படிங்க ரொம்ப காஸ்ட்லியான பைக்ஸ் அண்ட் கார்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள ஃப்ளோட் பண்ண பார்ப்போம். அதே மாதிரி இவனை ஃப்ளோட் பண்ற மாதிரி என்ன நடந்தா போற, தனியா போறியா, தனியா போனா ஏதாச்சும் பெண்கள் வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துக்க போறாங்கன்ட்டு இப்படி வந்து சொல்றா. ஐயோ சாமி என்னால முடியல, நான் எந்த உலகத்துல இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா, அங்கெல்லாம் ஆண்கள் தான் ராஜ்யம் பண்ணுவாங்க, அவங்க தான் உங்களை விட வலிமையானவங்க, எல்லாமே தலையில நடந்துட்டு இருக்குது, என் வீட்டுக்கு எனக்கு போக தெரியும்ட்டு இருக்கிற கோத்துல அவகிட்ட கத்திட்டாங்க இருந்து போறான். அவளுக்கு ஒன்னும் புரியல. நாம எப்படி இங்க திமிரு பிடிச்ச பொண்ணு சொல்லுவாங்களா அந்த மாதிரி என்ன திமிரு பிடிச்ச அவனா இருக்கிறானேன்ட்டு தான் இந்த பொண்ணு பார்த்துட்டு அங்க இருந்து போகுது. இங்க எப்படி விலை மாதுன்ட்டு பெண்களை யூஸ் பண்ணிப்பாங்க, அங்க பெண்கள் வந்து ஆண்களை அப்படி யூஸ் பண்ணிப்பாங்களாம். அப்படிதான் வந்து தினம் தினம் ஒவ்வொரு ஆணுன்ட்டு இவ வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. ஒரு தனிமையான வாழ்க்கை தான். சரக்க போட்டு அப்படியே பாட்டுக்கிட்டுன்னு கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம ஹீரோ ரொம்ப திமிரா கத்திட்டு போனால. இது வரைக்கும் இவகிட்ட அப்படி யாருமே திமிருத்தனை காட்டினது கிடையாது. முதல்ல ஒரு ஆண் வந்து இப்படி வந்து அவகிட்ட காமிச்சிட்டு போனதுனால எங்க பார்த்தாலுமே அவனுடைய முகமா தெரியுது, அவனுடைய நினைப்பாவே இருக்குது. ஆள் பார்க்க வித்தியாசமா இருக்கிறான், வித்தியாசமா நடந்துக்கிறான்ட்டு அவன் மேல ஒரு கிரஷ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் மனசுல உள்ளதை எப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனை பத்தி ஒரு புக் எழுதுனா என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு ஆத்தர் தானே, அப்படிதான் ஐ அம் நாட் அன் ஈஸி மேன் ஒரு புக்குக்கான டைட்டில் வந்து
வந்து ஸ்டார்ட் பண்றான். எப்படி நம்ம ஊர்லலாம் பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை தட்டி கேட்கறதுக்கு மகளிர் சங்கம்ட்டு ஒன்று உண்டுல, அப்படி அங்க ஆண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை தட்டி கேட்கறதுக்கு ஆண்கள் சங்கம்ட்டு ஒன்று இருக்குது போல. அங்க வந்து அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போறான். ஸோ கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து இங்க நடக்கக்கூடிய கொடுமைகளை தட்டி கேட்கறதுக்காக பெண்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று, ஒரு போராட்டம் ஒன்று நடத்த போறாங்களாம். பெண்கள் ஆதிக்கத்தை ஒழிச்சு ஆண்களும் பெண்களும் சமம் சொல்லிட்டு நிலைநாட்டுறதுக்கான ஒரு போராட்டம்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பயங்கரமா மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு பெண்களால பல கொடுமைகள் ஆண்கள் அங்க அனுபவிச்சுட்டு வராங்க போல. அம்மாவும் அப்பாவும் இவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் எப்படி பெண்கள் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா அம்மா கண்ணீர் விட்டு சொல்லுவாங்கல்ல, இப்படி எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற, உனக்குன்ட்டு ஒரு ஆம்பளை துணை வேணாமா, எங்களுக்கு மனசு திக்கு திக்குன்னு இருக்காதான்ட்டு சொல்லுவாங்கல்ல. அங்க அப்படியே உல்டாவா அப்பாக்காரர் வந்து பையங்கிற சொல்றாரு, ஒரு ஆம்பளையா இருந்து நீ எப்படா இருக்க போற, உனக்கு நினைச்சு எங்களுக்கு பயமா இருக்குடா, சீக்கிரமா ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கூடான்ட்டு வந்து சொல்றாப்ல. நம்மளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே பொண்களை வந்துட்டு சொல்ற பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு தான் இவனுக்கு இதுல ஒரு பொண்ணை போய் இவன் துணைக்கு தெரிக்கணுமா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதனால கத்திட்டு அங்க இருந்து வந்து தான் பாருக்கு வந்தா நம்ம ஹீரோனுக்கு வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு இந்நாள் முழுவதும் அவனை பத்தின நினைப்பு. இவனை பார்த்ததுமே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா பேசிட்டு எதுக்கு கோவப்பட்ட என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து பொறுமையா பேச ஆரம்பிக்கிறா. ஸோ இவனுக்கு கூட இந்த வேலை தேவை, நம்ம கத்திட்டு வந்ததுனால வேலை போயிருக்குமோன்னு நினைச்சிருப்பான். அவளும் கூட அவகிட்ட சாஃப்டா பேசுறா. ரெண்டு பேருமே சரக்கு போட்டு அப்படியே பேசுறாங்க. ஸோ இவளுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருந்து ஒரு கதையை உருவணும்ட்டு ஒரு எண்ணம். ஸோ சொல்லியிருந்தால இப்படி வந்து பெண்கள்லாம் எங்களுக்கு கீழே தான், நாங்களாம் அப்படி இருப்போம் இப்படி இருந்தோம், எங்க காலத்துல ராஜ்யம் பண்ணணும்ட்டு என்னெல்லாமோ கதை விட்டு போனால அந்த கதையை இவங்கிட்ட இருந்து கறக்கலாம், அதை பப்ளிஷ் பண்ணலாம், இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க சொன்னியே அது என்னன்ட்டு வந்து நல்லா டீட்டெயிலா வந்து கேட்கிறா. ஆக்சுவலா வந்துட்டு அவளுடைய ஷர்ட் காலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டர் ஒன்று வச்சிருக்கா. அதாவது ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ஒரு மைக் வச்சிருக்கா, எப்போதுமே வச்சிருப்பா போல. ஸோ இவனும் இந்த காலத்துல நடந்த ஒரு சில விஷயங்களாம் அப்படியே போத வாக்குல சொல்லிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவளும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கேட்டுட்டு இருக்கிறா. இவன் எல்லாத்தையுமே சொல்றான், நீ சொன்னா நம்ப மாட்டேன், இப்படி ஒரு கம்பத்துல மோதுன அப்புறம் அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு, இங்க நீங்க தான் எங்களை மாதிரி இருக்கிறீங்கன்ட்டு இதெல்லாம் சொல்ல சொல்ல ஒன்று ஒன்றா கேட்டுட்டு அப்படியே பேசிட்டு வெளியே வராங்க. அவ்வளோ அவனுக்கு தெரியாம வந்து அந்த மைக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாளா. அப்படி போதில் இவகிட்ட வந்துட்டு கிஸ் பண்ண போறானா அவன் வந்து தடுக்கிறா. ஏன்னா போதில் இருக்கும்போது எந்த ஒரு ஆணையும் இவ தன்னுடைய சுய ஆசைக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிக்க மாட்டாளாம். அதுல ஒரு எத்திக் இருக்கான். அதனால நீ குடிக்காம நாளைக்கு வா, நம்ம அதை பத்தி பேசிக்கலான்ட்டு டாக்ஸில கூட ஏற்றி விடுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் டிரைவர் வந்து ஒரு லேடி தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு சொல்றாப்ல பத்திரமா பார்த்து கொண்டு இறக்கி விடணும், பேர் என்ன ஏறி எங்கன்ட்டு கேட்டு விசாரிச்சு தான் ஏற்றி விடுறாங்க. ஏன்னா அந்த டிரைவர் இவனை கடத்திட்டு போய் எதுவும் பண்ணிடுவாங்களா, அதுக்குதான் அம்மனி இப்படி பொறுப்பா விசாரிச்சு அனுப்பிவிடுது. அவங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணதை வந்துட்டு ஒரு பப்ளிஷ் பண்ணுவாங்களா ஏஜென்ட் கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குதுன்ட்டு அவன் பேசின ஆடியோ வந்து போட்டு காமிக்கிறான். அது பார்க்கறதுக்கு அவங்க கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. இப்ப நம்ம காலத்துக்கு இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அதே மாதிரி அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு அது எப்படி வித்தியாசமா இருக்கும்ல, இம்ப்ரெஸ் பண்ணும்ல, அப்படிதான் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா எந்த ஒரு புக்கை வந்து எழுதவே இல்லை. இந்த புக்கை வந்து நீங்க எழுதினாலுமே இது ஓகே ஆகுமா அப்படின்ட்டு தெரியல. ஐடியா கான்செப்ட் வந்துட்டு சூப்பரா இருக்குது. பட் நீங்க எழுத போற அந்த புத்தகம் வந்து மக்கள் மத்தியில சேருமான்னு தான் கொஞ்சம் டவுட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னுமே கூட அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் கதைகள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு வந்துட்டு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. எங்க ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கோவப்படுறான். ஏன்னா இவன் மேல சும்மா தற்காலிகமா தான் இவன் சேர்த்து விட்டான். ஆனா இவன் பாஸ் கிட்ட கத்திட்டு வந்த மேட்டர் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லீவ் எல்லாம் முடிச்சு நான் 2வது போனா என்னுடைய பாஸ் என்ன கத்துவாங்க திட்டுவாங்க, இப்படி ஒருத்தனை கொண்டு சேர்த்து விட்டுருக்கேன்ட்டு என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு கொஞ்சம் பெண்களுக்கு பயந்து போய் சொல்றான். நம்மால் டென்ஷன் ஆயிடுட்டே, எதுக்குடா இப்படி பயந்து பயந்து சாவுற மச்சான், நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா, கேர்ள்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படியே அடங்கி போனாலுங்கடா, நீ இப்ப என்னடா பொண்டாடிக்கு பயந்து வீட்டு வேலைகளை பார்த்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு வீடேன்னு கதின்னு இருக்கிற, அந்த பாஸ் அந்த லேடியை பார்த்து அப்படி பயப்படுற, சொர்ணம் இல்லையாடான்ட்டு இப்படிலாம் வந்து கத்துறான். அவனுக்கு இவன் என்ன சொல்றான்ட்டு கொஞ்சம் புரிஞ்சது புரியாமையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா பண்றது, நான் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். நீ ஆண்களுக்கு குரல் கொடுக்கும் விதமா பேசுற, ஆனா என்னால முடியாது, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என்னுடைய குழந்தைகள் தான் முக்கியம், அதை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு இங்க எப்படி ஆண்கள் வந்து அதிகாரம் பண்ணா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், பாவப்பட்ட பெண்கள் எப்படி அப்பாவித்தனமா பேசுவாங்க, அப்படிதான் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு பேசுறான். அவன் போடாடேங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கமா ஒரு பார்ட்டி நினைக்கிறேன். என்ன பார்ட்டினா அந்த ஏஜென்ட் இருக்கிறாங்கல்ல, புக் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் நம்ம ஹீரோயின். அந்த ஏஜென்ட் வந்துட்டு கேட்கறாங்க, இப்படி வந்து உங்க பாஸ் சொன்னாங்க உங்களோட நடவடிக்கைகள் பேச்சுகள் எல்லாமே பெண்களுக்கு எதிராகவே இருக்கிறதாமே அப்படின்ட்டு வந்து கேட்டு எதுக்கு எங்க மேல இவ்வளவு வக்ரோன்ட்டு வந்து இப்படி வெளிப்படையாவே வந்து கேட்கறாங்க. சொல்லப்போனா இவங்க வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ஒரு ஆண ஆதிக்கத்துல நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவனால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவ இருந்த காலத்துல, அதாவது இந்த காலத்துல மேல் டாமினேஷன் எப்படி இருக்குது, அதை மனசுக்குள்ள பொண்ணுங்க போட்டு எப்படி குமரிட்டு இருக்காங்க, வெளியே சொல்ல முடியாம எப்படி தவிச்சு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஐடியாலஜி தான். நான் அப்படிதான் அங்க வந்து குமரிக்கிட்டு இருக்கிறேன், தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ட்டு இப்படி சொல்றான். அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலான்ட்டுலாம் தெரியலங்க. ஆனா இவன் சொல்ற கதை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பப்ளிஷ் பண்ணா மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கூட அப்படி பேசி வந்துட்டு இருந்தப்போ அடிக்கடி ஏன் உலகம் ஏன் உலகம்ட்டுனே பேசிட்டு ஆரம்பிச்சுக்கோங்களேன். அதாவது ஏன்
உலகத்துல பெண்கள்லாம் அப்படி அவங்க நடை உடை பாவனைகள்லாம் பார்த்தா எவ்வளோ அழகா ரசிக்கலாம் தெரியுமா, எப்படி இனிமையா பேசுவாங்க. பெண்கள்னாலே அழகுனா அழகுதான்ப்பா. ஆனா இங்கதான் சகிக்க முடியல, என்னாலேயே பார்க்க முடியல, பார்த்துக்கோ உலகமாடா இதுன்ட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஆனா ஒன்னே ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், யாரா இருந்தாலும் ஈக்குவாலிட்டி தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி வந்து புலம்பி பேசிட்டே வந்துட்டு இருக்கிறான். உனக்கு என்ன ஆச்சு, இப்போ நீ நினைக்கிற மாதிரியான அந்த கற்பனை உலகத்துக்குள்ள போகணுமா? அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் அது கற்பனை உலகம்ல, வா நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பப்பு கூப்பிட்டு போனா. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ன்ட்டு இருக்குது. அந்த பப்பு வந்து ரிவர்ஸ் என்னட்டு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வந்து பெண்கள் ஸ்கர்ட் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு பப்புல இருந்து இருக்கிறாங்க. அவங்க பாக்குறதுக்கு இது அல்லவா கண்கொள்ளா காட்சின்ட்டு வந்து சொல்றான். பட் இது எல்லாமே இங்க இருக்கிற மக்கள் பொறுத்த வரைக்கும் இவங்கலாம் வந்து கேஸ். உனக்கு இவங்களை பிடிக்கும்னா நீனும் அந்த மாதிரியான்ட்டு வந்துட்டு கேட்கறா. நான் அப்படிலாம் கிடையாதுன்ட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அப்புறம் பெட்ல அப்படி இப்படிமா இருந்திருந்தாங்க. வேலை முடிஞ்சதுமே இவ டயர்டா இருக்கிற மாதிரியும் அவ வந்து முன்கூட்டி எஞ்சி போற மாதிரியும் அப்படி போகும்போது எனக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு வந்து சொல்றானா. அப்படி சொல்லும்போது நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவு கிடையாதுன்ட்டு வந்து சொல்றான்டா. ஏமா தாய், நானும் தான் நல்லவு கிடையாது. என் காலத்துல வந்து கேட்டா உனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு மோசமானவன், பெண்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ணிருக்கிறேன்ட்டு. ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு சாஃப்டா வந்து சொல்றான். ஓகே நாளைக்கு ஆஃபீஸ்ல பார்க்கலான்ட்டு அங்க இருந்து அவளும் போயிருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் படக்கூடிய கஷ்டங்களை வந்து பார்க்கறான், புரிஞ்சுக்க முடியுது. அந்த பேலட் டான்ஸ்ல வந்து ஃப்ரெண்டோடைய பையனை கூப்பிடலான்ட்டு போனா அங்க பசங்க ஆடுறதையும் அவங்க கால் வலியால வேதனைப்படுறதையும் பார்த்து இப்படித்தானே நம்ம காலத்திலயும் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவனால கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துக்க முடியுது. ஃப்ரெண்டோட பையனை ஏதோ ஒரு பொண்ணு காதலிச்சு ஏமாத்திட்டாலாம், அதை நினைச்சு புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கிறான். இந்த உலகத்துல எப்படி ஒரு பொண்ணு ஏமாந்தா உட்காந்து அழுவாங்க, அந்த மாதிரி உட்காந்து அழுறான்னு வச்சுக்கோங்களேன். அவனு வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துறான், மனசை கொஞ்சம் தேத்தி விடுறான். ஸோ பொண்ணுங்களுடைய ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஆண்கள் அதை இங்க அனுபவிக்கும் போதுதான், அவங்க நினைச்சதை வேதனைப்படும் போதுதான் பார்த்து ஸோ இந்த அளவுக்கு நம்ம உலகத்துல பொண்கள் வேதனைப்படுறாங்களான்ட்டு இவனுக்கு இதெல்லாம் இப்பதான் தெரிய வருது. எங்க ஆபீஸ்ல ஹீரோயின் இவனுக்கு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா இவன் கொடுக்குற கதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்றா. அதை இவன் வரும்போதெல்லாம் மறைச்சு வைக்கிறா. இவனுக்கு தெரியாமலே வந்து புக்ஸ்லாம் வந்துட்டு இவன் கொடுக்குற கதையை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறா. இது ஒரு நாள் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சா கோவத்தை ஏற்படுத்தும் தெரியும். பட் இருந்தாலும் நடிக்கிறாளா உண்மையா இருக்கிறாளான்னு தெரியல. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, பப்ளிக்ல கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவனுக்காக வாட்ச்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு லேடிஸ் போடுவாங்களா அந்த மாதிரி வாட்ச்லாம் வந்து காமிச்சா, ஏமா இது லேடிஸ் போடக்கூடிய வாட்சுமா அப்படின்னு வந்து சொல்றான். அந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல பட்டன் சொல்லுவாங்களா, அதெல்லாம் நாங்க போடுறது நல்லா பெரிய பட்டையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லும்போது டேய் அப்பெல்லாம் போட்டாங்க யாருக்கும் புரியாதான்னு சொன்னா, எங்க உலகத்துல நாங்க அப்படிதான் போடுவோம், பொண்ணுங்க தான் இந்த மாதிரி வாட்ச் போடுவாங்கன்னு அப்படி சொல்றான். அவளுக்கு எல்லாமே வினோதமா இருக்குது இவன் பேசுறதுலாம். அப்புறம் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து அவனுக்கு தெரியாமலே வந்து வேற ஒருத்தரோட தொடர்புல இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மேட்டர் தெரிய வந்திருக்குது. அதை பத்தி வேதனையை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது அவனுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்தினே தெரியல. ரொம்ப அப்பாவியா என்னுடைய குழந்தைகளுக்காக தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னால முடியல, என்னை தட்டி கேட்கவும் எனக்கு தைரியம் இல்லைன்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றான். அப்புறம் ஆறுதல் படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கள் வந்து தவறான வழியிலையும் தவறான செயல்களையும் செய்யும் போது அதை தட்டி கேட்க முடியாத தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்களா, அதை தான் சுட்டி காட்டுற மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனும் வேதனைப்பட்டு கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்ட்டு போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இங்க இவ கோட் ஷூட்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ற அந்த ரெக்கார்டர் அந்த மைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்கிறா. எங்க போறேன்ட்டு கேட்கும்போது நான் இந்த மாதிரி ஏதோ புக் எழுத போறேன்ட்டு வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன புக்கு நானும் பாக்குறேன், கேட்டா நான் முடிச்சதுன்னு சொல்றேன்ட்டு சொல்றேன், என்ன கதைன்ட்டு வந்துட்டு கேட்டா அவ சொல்றதாவே இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா இவங்கிட்ட இருந்து தான் கறந்து இவ கதை ரெடி பண்றது, அவனுக்கே அந்த மேட்டர் தெரியாது இல்ல. அவனுக்கு அப்புறமா சொல்றேன்ட்டு கிளம்பிட்டு இருக்கிறா. இவன் சொல்றான் எனக்கும் கூட வெளியே போக வேண்டியதா இருக்குது, இப்படி ஒரு பார்ல பார்ட் டைமா ஒரு வேலை இருக்குது, நாங்க இன்டர்வியூக்கு போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லும்போது இன்டர்வியூக்கெல்லாம் போக வேண்டாம், நீ வீட்லயே இருந்துக்கோ, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நானே உனக்கு உழைச்சி போடுறேன், எவ்வளவு பணம் வேணுமோ தேவையோ வாங்கி கொண்டு வந்துட்டு இப்படி சொல்றான். வேலைக்கு போகாம ஓம் படத்துல நான் இங்க இருக்கணுமா, சே அது எப்படி முடியும்ட்டு வந்து சொல்றான். உடனே அவளுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன நீ ஒரு ஆம்பளைனா இப்படித்தான் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, உன்ன மாதிரி ஆம்பளைகளை பாரு, பொண்ணுங்க சொல்ற பேச்சை கேட்டு வீட்டுல அடக்க உடக்கமா இருந்துட்டு இருக்கிறாங்க, நீ தான் எப்ப பார்த்தாலும் திமிருத்தனமா நடந்துகிட்டு இருக்கிற, வேலைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் இருக்கிற, பொண்ணுனா அடக்க உடக்கமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆம்பளைனா இப்படிதான் அடக்க உடக்கமா இருக்கணும், காலம் கெட்டு போயிட்டு இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலான்ட்டு இப்பெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இவன் கொஞ்சம் எகிரியே பேசுறான். என்னடா இது வேலைக்கு போறேன்னு சொல்றது கூட கொடுமையா குத்தமா, அப்ப இந்த சொசைட்டில எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா, நாங்க எதுவும் பண்ணக்கூடாதா, வீட்லயே தான் முடங்கி இருக்கணுமான்ட்டு சொன்னா கேட்டா ஆமா அப்படிதான் இருக்கணும், அடக்க உடக்கமா அடங்கி இருந்தா மட்டும் தான் ஆண்களை வச்சு குடும்பம் நடத்த முடியும், இப்படி எகிரிக்கிட்டு திமிருத்தனமா பேசிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன் எங்கேயுமே உன்னால நினைச்சிருக்க முடியாதுன்ட்டு இப்படிலாம் வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறான். எல்லாம் நமக்கு தான் ரிவீட் ஆகுதுன்ட்டு அவனுக்கே சிரிப்பா வருது. அவன் போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பையன் திடீர்னு வீட்டுக்குள்ள வாரான். தடுக்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே வச்சுட்டு என்னத்தையோ எழுதி வைக்கிறான். யார் நீ எதுக்கு இப்படி வந்து பண்றேன்ட்டு வந்துட்டு கேட்டா நம்ம ஹீரோன் இவனை யூஸ் பண்ணி ஏமாத்திட்டாலாம், ஆசைக்கு பயன்படுத்தி தூர போட்டாலாங்க, எனக்கு நியாயம் வேணும் நீதி வேணும்னு கேட்டு நிக்கிறான். என்னடா சொல்றேன்ட்டு வந்துட்டு கேட்டா ஆமா இப்போ உங்களை தானே வச்சிருக்கிறா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க வேற ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருப்பா, நீங்க மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட 100 ஆண்களுக்கு மேல இவ யூஸ் பண்ணி அப்பப்ப தூர விட்டு போயிட்டே இருக்கிறா தெரியுமான்ட்டு
இப்படி கதறி ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோன் வந்ததுமே இவகிட்ட வந்துட்டு கேட்கறான், இதை பத்திலாம் கேட்கறான். இவன் உண்மையாவே இவளை வந்து காதலிக்கிறான். பட் அவ வந்து காதலிக்கிறாளா இல்ல அந்த கதைக்காக தான் இவங்கிட்ட பழகுறாளா அப்படிங்கிற மேட்டர் எதுவுமே தெரியல. ஸோ இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா ஆமா, ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தா ஆசைக்காக பல ஆண்கள் வந்து போவாங்க, இதெல்லாம் சகஜம். எங்க பாரு, நான் உன்னை உண்மையாவே காதலிக்கிறேன், நீ யார் என்ன சொன்னாலும் நம்பாத, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ட்டு இதெல்லாம் சொல்லும்போது இதே டைலாக் எத்தனை பொண்ணுங்க கிட்ட நம்ம சொல்லியிருப்போம்ட்டு இவன் மண்டையில இப்படி தோணுதா, இவ கூட நம்ம இருந்தோம், கண்டிப்பா நம்மளை யூஸ் பண்ணி தூர போட்டு போயிட்டே இருப்பா, இதுக்கு மேலே இங்க இருக்க வேணான்ட்டு அங்கிருந்து அவகிட்ட கோவப்பட்டு வந்துட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட அவன் கொடுத்த அந்த கதையை ரெடி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதை அந்த பப்ளிஷ் ஏஜென்ட் கிட்ட வந்து கொடுத்தா அவங்க அதை வாசிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இதை மட்டும் மார்க்கெட் வரைக்கும் கொண்டு வந்தா பயங்கரமா ரீச் ஆகும்ட்டு வந்து இவங்க சொல்றாங்க. பட் இதை புக்கா பப்ளிஷ் பண்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படுது. காரணம், இவ்வளவு நாள் அவங்க கிட்ட நம்ம பொய்யா பழகிதான் அவன் கொடுத்த கதைகளை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு இந்த மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்ல, எந்த அளவுக்கு வேதனைப்படுவான்ல அப்படின்ட்டு அவனை பத்தி நினைச்சு இந்த இடத்துல தான் அவன் மேல உள்ள காதலே உணர்தா. சோ அதனால இந்த ஸ்டோரியை வேணாம் டிராப் பண்ணிடலான்ட்டு சொன்னா அந்த ஏஜென்ட் வந்துட்டு, ஏங்க சிங்கிள் பேஜே டாப் நாச்ல இருக்குது, இதை மட்டும் நீங்க முழுசா வெளியிட்டா போதும், சும்மா பயங்கர ஹிட் அடிக்கும், மேட்டர் என்கிட்ட விடுங்க, நீங்க இந்த கதையை மட்டும் முழுசா ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா என்னால முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் தயங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எவ்வளவோ கம்பல் பண்ணி பாக்குறாங்க, கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. இங்க பாருங்க, 3 வருஷமா நீங்க புக் எதுவும் எழுதல, இந்த புக்கு கண்டிப்பா உங்களை இன்னுமே கூட பழைய நிலைமைக்கு கொண்டு வரும், நீங்க யாருன்ட்டு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்ட்டு இப்பெல்லாம் சொல்றா. அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறா. நைட்டு ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அதுல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா சரக்க போட்டு என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு தான் நம்ம ஹீரோ மேல உள்ள காதல் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு இது அவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகம்ங்கிற ஒரு முறையில எண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்க்கு கால் பண்ணி, இல்லங்க இந்த புக்கை என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது, இதை மொத்தமா நிராகரிச்சிருக்க, ஐ மீன் டிராப் பண்ணிருக்கன்ட்டு போன் பேசி வைக்கிறாங்க. இவங்க வீட்டுல அவளை நினைச்சுதான் சோகமா இருக்கிறான். அப்போ யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் நினைக்கிறேன். அதாவது ஃப்ரெண்டு வந்து அவளை வெளியே பத்தி விட்டானா. இவன் அவனுக்கு தெரியாமலே ஒருத்தங்க கூட தொடர்பு இருந்தால அதை வச்சு சண்டை, அதனால தான் கோவத்துல வெளியே துரத்தி விட்டானா. சோ இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறா, 2 பேரும் சரக்க போட்டு இவன் காதல் கதையை சோகமா சொல்லிட்டு இருக்கிறான். அவ பண்ண தப்ப பத்தி உணர்ந்து இவன் ஃப்ரெண்டை எப்படி காதலிச்சாங்க, காதலிச்ச கதையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா. அவனுக்கு இவன் ஆறுதல் கொடுக்க, அவ இவனுக்கு ஆறுதல் கொடுக்கன்ட்டு மாத்தி மாத்தி ஆறுதல் படுத்திக்கிறாங்க. இவன் மறுநாள் அவளை தான் நினைச்சிட்டே இருக்கிறான். அவளுக்கும் கூட தான் போன்ல பேசி 2 பேரும் பிரச்சனையை சால்வ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி கூட எங்கேயோ கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பிக்கப் பண்றதுக்காக கார் எடுத்துட்டு வந்திருக்கிறா. கேர்ள்ஸை பிக்கப் பண்றதுக்காக பாய்ஸ் வந்தா எப்படி வருவாங்க அந்த மாதிரி தான் அப்படி கெத்தா வந்து பிக்கப் பண்ணி அவ தான் டிரைவ் பண்ணுவோன்னு சொல்றாளா. நம்மால் வம்படியா உள்ள ஏறி உட்காந்து நான் தான் ஓட்டுவேன்ட்டு அங்கிருந்து ஓட்டி ஒரு ஹோட்டல் ரூம் எடுக்கிறாங்க. 4-5 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, ஊர் சுத்துறாங்க, அவங்க காதல தாறுமாறா வெளிப்படுத்துறாங்க. ஒரு தடவை கார் பங்க்சர் ஆகி போயிடுது. இவனை ராணி மாதிரி கார்ல உட்கார வச்சுட்டு அவ இறங்கி போய் ஸ்டெஃப்னி மாத்திட்டு இருக்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் அங்க வலிமையானவங்க தானே. அண்ட் அங்க சர்ச்ல வந்துட்டு ஒரு மேரேஜ் நடந்துகிட்டு இருக்குது. அங்க பையன் தான் ஒருத்தர் ஸ்கர்ட் போட்டுக்கிறான், லேடி வந்து நம்ம இங்க பசங்க கோட் ஷூட் போட்டிருக்கிற மாதிரி போட்டிருக்கும் போது அதெல்லாம் பார்க்கறான், வேடிக்கையாவே இருக்குது. அண்ட் கூடவே இந்த மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்ட்டு வந்து இவன் கேட்கறான். அவ வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தயங்குறா. தெரியும் நீ மற்ற பசங்களை யூஸ் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு என்ன கழட்டி விட்டுருவான்னு தெரியும். அங்கிருந்து காரை விட்டு இறங்கி போறானா. ஹே அப்பலாம் இல்ல, எனக்கு எந்த ஒரு யோசனையும் கிடையாது, கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அவனுக்கு வாக்கு கொடுத்து நம்பிக்கை கொடுக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாறி போறான். ஏன்னா பெண்களுடைய ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்குது. அதுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடத்தணும்ட்டு ஏற்கனவே ஆண்கள் முன்னேற்ற சங்கத்திலிருந்து பேசி வச்சிருந்தாங்கல்ல, அப்படி வந்து பெண்களுக்கு எதிரான புரட்சிலாம் நடக்குது. இதெல்லாம் பெண்கள் பார்த்துட்டு சமைச்சமா வீட்டுல குழந்தை குட்டியை பார்த்தாமான்னு பொறுப்பா அடக்காம அமைதியா வீட்டுல இல்லாம எப்படி போராட்டங்களிடம் தெரியுது பாருங்க இந்த ஆண்கள்லான்னு இப்படிலாம் வந்து பேசிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஏஜென்ட் கூட அங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவ கூட சொல்றா, ஆண்கள் முன்னேற்றத்துக்கு நான் கூட உறுதுணையா இருக்கிறேன், உங்க போராட்டத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்து அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், கூடி சீக்கிரமாவே புது மாப்பிள்ளை ஆக போறான், அது உங்களுக்கு தெரியுமா அப்படி வந்துட்டு சொல்றானா. புது மாப்பிள்ளையா? ஆமா, அலெக்சாண்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்ட்டு நம்மால சொல்றானா. எது அலெக்சாண்டராவை நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அலெக்சாண்டருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு கூட இருக்குது, உனக்கு தெரியுமா? சொல்லிட்டாளா? அவன் புருஷன் வேற டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டு இழுத்தடிச்சானே, கொடுத்துட்டானா அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு தலையை சுத்தி போயிடுது. என்னது கல்யாணம் ஆகி டீனேஜ் வயசுல பொண்ணா அப்படின்ட்டு ஆடி போயிருந்தான். அவனுக்கு தலையை சுத்தி போயிடுது. உடனே டக்க புக்கு நாங்கன்ட்டு வேக வேகமா கிளம்பி அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தா அவ இல்ல. அவ டேபிள்ல இது சம்பந்தம் போட்டோ ஏதாச்சும் இருக்கான்ட்டு பார்த்தா அப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குது. அதை பார்த்தது நம்மளுக்கு செம்ம கடுப்பாயிருது. இருக்கிற கோத்துல அவ வீட்டையே ஆபீஸையே ரணகலப்படுத்திட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி வரான். இவன் அதே நேரம் எங்க போறானா, அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக போறா. அவனை பார்த்து, இங்க பாரு, எனக்கு இந்த விவாகரத்து கொடுக்கறதுல இனிமேல் இழுத்து அடிச்சா நடக்கிறதே வேற, நீ வேற வாழ்க்கையை பார்த்துக்கோ, எனக்குன்ட்டு ஒரு துணையை நான் தேடிக்கிட்டேன்ட்டு இப்படி வந்து இவ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பெத்த பொண்ணா பார்க்கணும், 4 வார்த்தை அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர கூப்பிட்டு வந்து பார்த்தா எங்க வீடே நம்மளால அலங்கோலப்படுத்தி விட்டு போயிட்டான்ல. அது பொண்ணு பார்த்துட்டு, சபாஷ், நீங்க இன்னும் திருந்துற பாரியே தெரியல, எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு எடுத்தீங்கன்னு தெரியல, அதனால தான் கோவத்துல யாரும் இப்படி பண்ணிட்டு போயிருக்கிறாங்கன்ட்டு
அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து அம்மா கிட்ட கத்திக்கிட்டு போயிருது. சோ இவளுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் அங்க வந்துட்டு போனாங்கிற மேட்ரு தெரிஞ்சு போயிருது. அதே சமயம் நம்ம ஆளு இங்க வந்து பார்ல சரக்கு போட்டுட்டு இருக்கான். அப்படி போடும்போது அங்க சில பொண்ணுங்க லேடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனை ஈவ்டீசிங் பண்ணி தப்பா நடந்துக்க பாக்குதுங்க. மானமுகப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ரு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து தெரிய வருது. ஃபோன் பண்ணி யாரோ சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓகே நான் வாரண்ட் அங்க இருந்து பார் கிளம்புறானா. அப்ப அவன் ஒய்ஃப் வந்துட்டு ஹனி நீ தனியா போனா சிக்கலாயிரும், நானும் உன் கூட துணைக்கு வாரன்ட்டு அவளும் அவங்க கூட சேர்ந்து போறா. ரெண்டு பேருமே அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒன்னு சேர்ந்துட்டாங்க போல. அதே சமயம் இவனை தேடி அவ வேற வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னு வரையா எங்க போறீங்கன்னு கேட்டா இந்த மாதிரி அவன் குடிக்க போயிருக்கான். அங்க சில பொண்ணுங்களை அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தப்பா நடந்துக்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும்போது ஓகே நானும் வாரன்ட்டு 3 பேருமே சேர்ந்து பாருக்கு போறாங்க. அதே சமயம் அவனை தப்பா நடந்துக்க பாச்சுல ஒரு ஒத்தக்கன் லேடி காஞ்சி போய் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் மேல பாய பாக்குது. அதே சமயம் இவங்க பார்க்கு வந்துருந்தாங்க. அங்க வந்ததுமே ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயிசம் பண்ணி அங்க இருக்கிற லேடிகள்லாம் வந்து பயங்கரமா அடிச்சு போடுறாங்க. யாரா என் புருஷனுடைய ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு இவ உள்ள வந்து பார்த்தா அந்த ஒத்தக்கன் லேடி அடிச்சு போட்டு நம்மால மானத்தை காப்பாத்தி நிப்பான் போல. சோ இவளும் போயிட்டு அக்கறையா உனக்கு ஒண்ணு இல்ல நீ சேஃப் தானே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு வந்துட்டு கேட்டுட்டு அண்ட் சமாதான படத்தை பாக்குறா. அவனை வந்து எங்கடா மறைச்சிட்டல்ல உனக்கு கல்யாணமான விஷயம், உனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே மறைச்சு தானே என்ன பொய்யா வந்து காதலிச்சிருக்கிற, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு ஏமாத்துனன்ட்டு இவன் வந்து சொல்றான். உடனே அவனும் ஒத்துக்கிறான். நான் அவங்ககிட்ட போய் தான் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கும் என்னுடைய முன்னாள் கணவருக்கும் ஒத்து வராதுன்ட்டு நான் விவாகரத்து கூட கோரி கேட்டிருந்தேன். ரொம்ப நாள் இழுத்து அடிச்சது அவ்வளவுதான். ஆனா பொண்ணு இருக்கிற மேட்டரை மட்டும் நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. இதோடு மட்டும் இல்ல நான் அவங்ககிட்ட வேற விதத்துக்காக தான் பழகினேன். ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய காதல் புரிஞ்சுக்கிட்டேன். வேற விதமா எதுக்காகன்ட்டு வந்துட்டு கேட்கிறானா உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்டோரி இருந்துச்சு, ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. ஆண்கள் உலகம், ஆண்கள் அங்க அப்படி இருப்பாங்க, பெண்கள்லாம் இப்படி இருப்பாங்கன்ட்டு சொன்னியே. அந்த கற்பனை கதையை கேட்டு புக்கா எழுதத்தான் நான் அவங்ககிட்ட ஆரம்பத்துல பொய்யா பழகினேன். ஆனா ஓ மேல உள்ள காதல் அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு. அந்த புக்கை கூட நான் கம்ப்ளீட் பண்ணாம பப்ளிஷ் பண்ணாம அதை நான் நிறுத்திட்டேன்ட்டு இவ சொன்னா கூட அப்ப ஆரம்பத்துல இருந்து என் கூட பொய்யா தான் பழகினியான்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சுக்காம ரொம்ப கோவப்படுறான். டேய் சொல்றதை கேளுடா, நான் ஆரம்பத்துல அப்படி இருந்தேன், ஆனா இப்ப உன்னை உண்மையா காதலிக்கிறேன்ட்டு வந்து சொல்லும்போது இல்ல நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன்ட்டு கோவத்துல செவிலே ஒன்று கொடுக்குறான். பொத்துன்னு கீழே விழுந்து போறா. சொல்றதை கேட்காம கட்டுக்கடங்காம இப்படி இருக்கிறான்ட்டு அவனை சமாதானப்படுத்துறாங்கள நோக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் தலையிலே வேகமா வந்து முட்டிக்கிறா. ரெண்டு பேருமே பொத்துன்னு மயங்கி விழுந்துருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ்ல இருக்கிறா. எப்படி நம்ம ஹீரோ அந்த கம்பியில முட்டி கீழே விழும்போது கேர் ஒரு மாதிரி கண்ணு முடிச்சு பார்த்தாலும் அதே மாதிரி தான் இவன் முடிச்சு பார்த்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து எனக்கு ஒண்ணு இல்லன்ட்டு இறங்கி வந்து பார்த்தா இங்க இருக்கக்கூடிய உலகம் இவளுக்கு எல்லாமே புதுமையா இருக்குது. நம்ம ஹீரோ அங்க போய் சிக்கின மாதிரி இவ இப்போ இங்க வந்து மாட்டிக்கிட்டா. இங்க கேர்ள்ஸ் எல்லாம் வழக்கமா எப்படி ஸ்கர்ட் போட்டு போவாங்க, டாப் ஷார்ட்ஸ் போட்டு போறது, ஆண்கள் பெண்களை வந்து கேர் பண்ணி கூப்பிட்டு போறது, பெண்களுக்கான அழகு சாதனங்கள், கடையில் இருக்கக்கூடிய பொம்மைகள், பெண்கள் தான் அழகான ஒரு பாலினமா இங்க காமிக்கிறதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒன்னும் புரியல. இது எல்லாம் கனவா இல்ல நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாம் உண்மையா? நம்ம ஹீரோ தான் அடிக்கடி அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான், எங்க உலகத்துல அப்படி இருப்பாங்க, ஆண்கள் இப்படி இருப்பாங்க நான் சொல்லியிருப்பான்ல. அப்ப அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது எல்லாம் உண்மைதான்ட்டு தலையை சுத்தி போயிட்டு ஒரு கடை ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறா. அப்ப பெண்கள் அவங்க உரிமைக்காக போர்டு கேட்லாம் தூக்கி போராட்டங்கள் நடத்தி போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படி வாயடிச்சு போய் பார்க்கறா. இவ உலகத்துல ஆண்கள் எப்படி அவங்க உரிமைக்காக போராட்டங்கள் நடத்தி புரட்சி பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க எப்படி பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே உல்டாவா இருக்குதுன்ட்டு வாயை பொளந்து பார்க்கும்போது அந்த பக்கமா நம்ம ஹீரோ இருந்து இவ பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு இந்த உலகம் நார்மல் ஆயிடுச்சு, பட் இவளுக்கு இந்த உலகம் தலைகளை மாறி போயிடுச்சு. சோ இவளுக்கு பாடம் புகட்டும் விதமா தான் இங்க வந்து இவ சிக்கிட்டா போல. அந்த பக்கம் இருந்து அவன் இவ பேர் சொல்லி கூப்பிடுறான். இவ இந்த பக்கமா இருந்து அவனை பாக்குற மாதிரி தான் இந்த படத்தை இதுல வந்து முடிக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.